எங்க வாழ்க்கையிலே நான் மோச்சு அடைஞ்சிட்டேன். என்னோட வாழ்க்கை மோச்சு அடைஞ்சிருக்கு. 1000 கோடி அதெல்லாம் தேவையே கிடையாது. இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அண்ணன் ஆதிக்கு ரவிச்சந்திரன் தூக்கி சொருகிட்டாப்ல படத்தை. ஒவ்வொரு சீனை வச்சு கல்வெட்டுல செதுக்கிற மாதிரி செதுக்கி எடுத்திருக்காங்க. சொல்லவா வேணும். என்னோட ஃபேவரட். ஏன்னா நான் வந்து தனுஷ் ஃபேன். சோ தனுஷ்க்கு அப்புறம் எனக்கு தல தான். சோ ஜிவியும் இருக்காரு, தல எல்லாரும் சேர்ந்து அப்படியே வேற லெவல். பிளாக் பஸ்டர் மேல இருந்தா எதா இருந்தா போட்டுக்கோங்க. படம் மிரட்டிட்டாப்ல ஆதிக்கனே சொன்ன மாதிரியே காப்பாத்திட்டாப்ல. ஃபேன் பாய்னா ஃபேன் பாய், வேர்ல்ட் லெவல்ல ஃபேன் பாய். இந்த மாதிரி இருக்க முடியாது. இன்ட்ரோல் பிளாக் வருது. அது வந்து நம்ம வந்து நண்பர் விஜய் சார் அவர்களுக்கு தனியாவே நாங்க வந்து இது பண்ணிட்டோம், பிரச்சாரம் பண்ணிட்டோம். சிம்பிளா ஒரே வாரத்துல பிரச்சாரம் பண்ணிருக்காப்ல. ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ணிருக்காரு. பல சாட்சியா எடுத்து போட்டுக்காப்ல. வேற லெவல்ல படத்துல வந்து சொல்ல இருக்கு. படத்துல ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு இதுவுமே தலைவன் தரமா காட்டியிருக்காப்ல. தலை பிச்சுட்டாப்ல ரவிச்சந்திரன் மதுரைக்கு வந்தானா கண்டிப்பா நம்ம உள்ள ஒரு சுத்தி போட்டுருவாங்க மதுரை சார்பா. இன்னைக்கு தன்னடக்கம் தன்னம்பிக்கை தனி வழின்னு சொல்லி தல வழியில பயணிக்கிற தல ரசிகர்கள் மத்தியில இன்னைக்கு நம்ம இருந்திருக்கோம். இன்னைக்கு குட் பேட் அக்லியோட ரிலீஸ். ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் ஜி பிரகாஷோட பயங்கரமான மியூசிக்ல தல ஃபேனோட சம்பவமா தல ஃபேன் பாயா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பயங்கரமா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பசங்க காப்பரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க எப்படி படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வாங்க படம் எந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்திருக்கு, படம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அஜித் குமார். இவர் கடந்து வந்த பாதை சொல்லும் இவர் யார் என்று அப்படிங்கிற மாதிரி இவரோட கரடுமுரடான இந்த வாழ்க்கையில அவர் வந்து பல வெற்றிகளையும் தோல்விகளையும் கடந்து இன்னைக்கு குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆயிருக்கு. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா ஐ எம் பேக். படங்களே எப்படி வேலை கிடையாது. படம் வச்சிருக்காங்க தூக்கி 3வது மாடி வந்தாங்க. சொல்றேன் கேட்டுக்க. விடாமுயற்சி எதிர்பார்த்தோம், யாரைக்கு உழைச்சி விட்டோம். சொல்றேன் கேளுங்க. அதே மாதிரி குட்பாட் அகிலிக்கு இப்படி பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க எதிர்பார்த்தோம். அப்படி எதுவுமே பண்ணல. அண்ணன் ஆதிக்கு ரவிச்சந்திரன் தூக்கி சொருகிட்டாப்ல படத்தை. ஒவ்வொரு சீனை வச்சு கல்வெட்டுல செதுக்கிற மாதிரி செதுக்கி எடுத்திருக்காங்க. படம் உண்மையிலே வேற லெவல் ப்ரோ. ட்விஸ்ட் சரியா ட்விஸ்ட். எல்லா ஒவ்வொன்ற பழைய அஜித் அசல் அது இது ஏகப்பட்ட அஜித் எல்லாத்தையுமே அஜித் ஃபேமிலியா போய் நண்பர்களோடு நல்லா தரமா என்ஜாய் பண்ணி பாக்குற படம் நம்ம குட்பாட் அக்லி. ரைட்டா ப்ரோ? தூக்கி சாப்பிடுச்சு ப்ரோ. ரைட்டா ப்ரோ? அதுக்கு மேல சொல்ல முடியாது. கேஜிஎஃப் விட்டு கொடுத்துருக்கோம்னா தலைக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான். தலை தான் இன்னைக்குமே. நான் சொல்றேன் கேட்டுங்க. இந்த படம் நல்லா இல்ல, ஒரே சண்டையா இருக்கும் மண்டையா இருக்கும் சொன்னீங்கன்னா செத்து போவீங்கடா. படம்னா அப்படித்தான் இருக்கும். வேணா ஒரு ஆகா விட்டு வீம்புக்கு வந்து கமாண்ட் பண்ணுவான். படமா அப்படின்னா படம் தாண்டா. யாராலையும் எடுக்க முடியாத படத்தை தரமா எடுத்து தரமா கொண்டு வந்திருக்காங்களா. சொல்றேன் கேளுங்க. அப்படி சொல்லாத. தலை ரசிங்க, தளபதி கொண்டைய பூரா எங்க ஓட்டு அங்கிட்டு இருந்துட்டு போனாலும் தளபதி கரெக்டா போட்டுருவோம். படத்துல வேணா போட்டி வருமே தவிர அரசியல்ல வராது. நட்பு இருக்கும். எல்லாரும் எல்லா நட்பும் அன்னைக்கு இருக்கு. மறக்காம பூரா வேறும் உங்க பேமலி ஈமலி ஃப்ரெண்டு இண்டு பூராத்துக்கு சார் யூஸ் பண்ணி படத்துக்கு தோலை வந்து பாத்துட்டு இந்த கமாண்டா வரும் மாப்பிள்ள போட்டுருக்கேன். அப்ப பாண்டு பண்ணி சோக்கு அடுத்த ஒருத்தன் சாந்தர சோக்கு போட்டு வச்சிருக்கோம். அதானே இன்னைக்கு ஒரு நாள் பூரா பாட்டு நாளைக்கு காசு பணம் நீங்க கொடுத்தீங்கன்னா சேர்ந்து பாத்துருங்க. சொல்றீங்க ஆளுக்கு ஒரு 500 கொடுங்க. பார்ப்போம். ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறான்.
திருப்பி அவரை வச்சு அஜித்தை வச்சு ஒரு படம் எடுக்கணும் தலைவர். மறக்காம அண்ணன் ஆர்ஜி ரவிச்சந்திரன் அண்ணனுக்கு ஒரு சலாம் மதுரை ரசிகர் சார்பாக எல்லாரும் வந்துருங்க. தலைவர் படத்துல ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு தலைவனை தரமா காட்டியிருக்காப்ப தலை பிச்சுட்டாம ரவிச்சந்திரன் மதுரைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம அவருக்கு ஒரு சுத்தி போட்டுருவாங்க. மதுரை சார்பா மதுரை மாவட்ட தலைவர் சார்பாகவும் சுத்தி போட ரெடியா இருக்கும். பார்க்கவே முடியாது. அர்ஜுன் தான் சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணாங்க. இன்னொன்னு என்னன்னா இன்டர்வல் பிளாக் வருது. அது நம்ம நண்பர் விஜய் சார் அவர்களுக்கு தனியாவே நாங்க இது பண்ணிட்டோம், பிரச்சாரம் பண்ணிட்டோம். சிம்பிளா ஒரே வாரத்துல பிரச்சாரம் பண்ணிருக்காப்ல, யூஸ் பண்ணிக்கிட்டோம் அவரு. இந்த மாதிரி ஒரு படம் அஜித்துக்கு இதுக்கப்புறம் வரப்போறது கிடையாது, வரவும் முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு, வேற லெவல் பண்ணிருக்காப்ல. என்ன ஒரு ஃபேனா ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ற மாதிரிக்கு அது ஒரு ஃபேனால தான் பண்ண முடியுன்றத நிரூபித்து வந்துட்டாங்க. ஒவ்வொரு செகண்டும் கிளைமேக்ஸ் வரைக்கும் என்னடா இதுன்னு யோசிக்கிற மாதிரி. ஐயோ இப்ப நாங்க அடுத்த ஷோ போறேன். நானு வேற ரமானிக்க பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. உண்மையில நல்ல கமர்ஷியல் ஃபிலிம். நல்லா எதிர்பார்க்கிறாங்க. உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணலாம். தமிழ் சினிமால ஒரு எண்டு கார்டு காத்துறா கொடுத்து நான் இப்பதான் சினிமா வரலாற்று இப்ப பாக்குறேன். படம் முழுக்க அவ்வளவு ரசிகர்கள் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. நம்மளுக்கே பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எங்க தலையை நாங்க இப்படி பாக்குறோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். அதான் உண்மை. ஆமா ப்ரோ, ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அது படத்துல போய் பாருங்க, நாங்க சொன்னா நல்லா இருக்காங்க. ஒரு 2 ரெஃபரன்ஸ் இருக்கு. தலைவனே ஒரு ரெஃபரன்ஸ் வரும். அது நீங்க படத்துல போய் பார்த்தா உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும். அவ்வளவுதான் ப்ரோ. இந்த மாதிரி ஃபேன் பாய் சம்பவத்தை இனிமே எந்த ஹீரோக்கும் யாராலுமே கொடுக்க முடியாது. நான் அடிச்சு பெட்டு கட்டுறேன் இந்த இடத்துல. ஃபேன் பாய் சம்பவம்னா இதுதான். உள்ள போய் பார்க்க சொல்லுங்க. நல்லா இல்லாத அணில் கூட்டம் தான். சத்தியமா சொல்லுவேன். நாங்க விஜய் மதிக்க தான் செய்யறோம், தளபதிக்கு தான் ஓட்டும் போட போறோம். ஆனா அம்மா இவங்க இப்படி நெகட்டிவா பரப்புவாங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம படம் கேஜிஎஃப் அடுத்து பறக்க விடுறாங்க, கொண்டாடுறாங்க. நம்ம தலைவர் 4 பேர் அடுத்து பறக்க விட சந்தோஷப்பட வேண்டியானே. தமிழ் படம் ஒண்ணு நல்லா வந்தா நல்லது தானே. இந்த படம் 500 கோடி 1000 கோடி வசூல் அடிக்கணும்னா எங்களுக்கு இது இல்ல ப்ரோ. எங்க தலைவனை 10 வருஷம் கழிச்சு மனமா பார்த்துருக்கோம். வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு கார்டு வரைய உட்காராத ஒரே படம் இந்த படம் மட்டும்தான். வேற எந்த படமே கிடையாது. இட்லி கடையில வந்து அப்படியே சட்னி ஆகிருக்கு. நேரம் இட்லி கடை வந்திருந்தா இட்லி கடை காணாம போயிருக்கும். அக்டோபர் 1க்கு போயிட்டா அப்படி தப்பிச்சுக்கிட்டா. இருக்கும். பழைய அல்டிமேட் ஸ்டாரா பாக்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் அல்டிமேட் ஸ்டார் 2008 2010 ஒரு அஜித் இருந்திருப்பாருல, அந்த அஜித்தை திரும்ப கூட்டு வந்திருக்காங்க. படம் வேற மாதிரி பாருங்க.